டெலிகிராமில் முதுநிலை நீட் வினாத்தாள் வெளியாகவில்லை என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. வினாத்தாள் கசிந்ததாக பரவும் தகவல் தவறானது என்றும் விளக்கம். வருகிற 10ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வயநாடு செல்ல இருப்பதாக தகவல். நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட திட்டம். சந்திரயான் 3 திட்டத்தில் பணியாற்றிய விஞ்ஞானிகள் பொறியாளர்களுக்கு ராஷ்டிரிய விஞ்ஞான் புரஸ்கார் விருதுகள் அறிவிப்பு. 33 பேருக்கு விருதுகளை அறிவித்த மத்திய அரசு. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு ஒலிம்பிக் கமிட்டியிடம் மத்திய அரசு எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. PT உஷாவை தொடர்பு கொண்டு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியதாகவும் மக்களவையில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா விளக்கம். வினேஷ் போகத்திற்கு விளையாட்டுத்துறை சார்பில் சிறந்த பயிற்சியாளர் அளிக்கப்பட்டிருந்தார். 50 கிலோ எடை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட வினேஷ் போகத் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததாகவும் மக்களவையில் மன்சுக் மாண்டவியா விளக்கம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் குறித்து சர்வதேச மல்யுத்த கமிட்டியிடம் மேல்முறையீடு செய்துள்ளோம். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது குறித்து இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா விளக்கம். வினேஷ் போகத்துடன் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷா சந்திப்பு. போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு ஆறுதல் கூறிய புகைப்படம் வெளியானது. வினேஷ் போகத் உண்மையான சாம்பியன் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டி வரையிலான வினேஷின் உறுதியான பயணம் நாட்டு மக்களின் மனதை வென்றுள்ளது என்றும் புகழாரம். சில கூடுதல் கிராம்கள் உங்கள் நட்சத்திர பயணம் மற்றும் சாதனைகளை மறைக்க முடியாது. எப்பொழுதும் தேசத்தின் பெருமைமிக்க மகளாக இருப்பீர்கள் என வினேஷ் போகத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவுக்காக செந்தில் பாலாஜியை வியாழனன்று ஆஜர்படுத்த உத்தரவு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்த மனு. சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவு. மாணவர்களின் தகவல் தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு விற்கப்படுவதாக அதிர்ச்சி ரிப்போர்ட். மாணவர்களை தொடர்பு கொண்டு தங்கள் கல்லூரியில் சேருமாறு அழைத்தது அம்பலம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அஸ்வத்தாமனுக்கு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னை எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருடன் மீனவர் பிரச்சினை குறித்து விவாதித்ததாக அண்ணாமலை பேட்டி. மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்திருப்பதாக தகவல். நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் பெண் ஒருவரை கணவரை கொலை செய்ததால் பரபரப்பு. இதே பகுதியில் நேற்று முன்தினம் ஒருவர் கொல்லப்பட்ட நிலையில் தொடர் கொலைகளால் மக்கள் பெரும் அச்சம். நாகர்கோவில் அருகே லெமூர் பகுதியில் கடல் சீற்றம். கடற்கரை கடைகள் மற்றும் கோயிலுக்குள் நீர் புகுந்ததால் பரபரப்பு.
சென்னையில் இருந்து வங்கதேசத்துக்கு மீண்டும் விமான சேவை தொடக்கம். 2 நாட்களாக விமான நிலையத்தில் தவித்த வயதான தம்பதி நாடு திரும்பினர். வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு வியாழனன்று பதவியேற்கிறது. அந்நாட்டு ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ்ஜமான் அறிவிப்பு. நேபாள தலைநகர் காட்மாண்டு அருகே ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழப்பு. நுவாகாட் என்ற இடத்தில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதாக தகவல். இலங்கை அதிபர் தேர்தலில் மகிந்த ராஜபக்ச மகன் நமல் ராஜபக்ச போட்டி. இலங்கை பொதுஜன பெரமுனா கட்சி அறிவிப்பு. இலங்கை மண்ணில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் கிரிக்கெட் தொடரை இழந்தது இந்தியா. கொழும்புவில் நடைபெற்ற கடைசி மற்றும் 3வது ஒருநாள் போட்டியிலும் இந்திய அணி படுதோல்வி.